ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஹர்ஷை வந்து நேரத்தோட ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அத்தைகிட்ட வந்து நெய்க்காக சொல்லி வச்சுருந்தேன். பசு நெய் வாங்கி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்னு மணத்தோடு இருந்தது. எனக்கு வந்து நெய் வாடை வந்து ரொம்ப பிடிக்கும். நெய் வாங்கிட்டு வந்து அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து வந்தோடனே டீ கேட்கவும் டீ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நான் வந்து காய்ச்சி எடுத்துட்டேன். குட்டி தம்பிக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை அவலில் வந்து பால் நாட்டு சக்கரை தான் கலந்து கொடுக்க போகிறேன். தம்பி வந்து ஈவினிங் போல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு தூங்கிடுவார். ஹர்ஷுக்கு ஏன் வேன் வந்து வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து கிளாஸ் வந்து 3:10க்குலாம் வந்து ஓவர் ஆயிரும். ஆனால் தம்பி வந்து வீட்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா 5:30க்கு தான் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப டயர்டாக டல்லாக தான் வருவான். ஏன்னா மத்தியானம் 12:10க்கு தான் உங்களுக்கு லஞ்சு. ஆனால் லஞ்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வேன் வந்து திருப்புலானி இந்த மாதிரி எல்லா ஏரியாவுமே சுற்றிட்டு லாஸ்ட்டாக தான் கொண்டு வந்து இறக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தம்பியை வந்து மாமாவோட ஓம்னியில் வந்து ஏற்றி விட்டுட்டேன். தம்பிக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டேன். அவங்க வந்து பால் குடிச்சிட்டு அவங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம்பி பார்த்திங்கன்னா ரைட்டிங் வந்து இப்போ நல்லாவே எழுத ஆரம்பிச்சிட்டான். தம்பி ஹோம்ஒர்க்லாம் சொல்லி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல வேளை துணி வந்து காய்ஞ்சி கிடந்துச்சு. அதை வந்து நான் எடுத்து உள்ளே போட்டுட்டேன். உள்ளே போட்ட கையோடு பார்த்திங்கன்னா செம மழை வந்துருச்சு.